ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் மசாலா கிரேவி. தேவையான பொருட்கள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ முடிஞ்சோடனே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கறிப்பட்டையெல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகா, வெங்காயம், பெருஞ்சீரகம் இது மூணையும் ஆட் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு. தக்காளி நம்ம பிறகு தான் ஆட் பண்ணணும், இப்போ இல்லை. வெங்காயம் பச்சை மிளகா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புதினா கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்க புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் அதோட இப்பயே வதக்கினா தான் அதோட ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம தனி மிளகாத்தூள் ப்ளஸ் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பூண்டு எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி இந்த டைமில் ஆட் பண்ணால் தான் அதோட ஜூஸினஸ் இந்த கிரேவியில் ஃபுல்லாக இறங்கும். தக்காளி நல்லா கிரேவியாக வதங்கினதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் ப்ளஸ் நம்ம கரம் மசாலா கூட இருக்கிற மீதி இருக்க ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் எதுக்காகனா இந்த கிரேவியோட டெக்ஸ்டரையும் ப்ளஸ் சிக்கனோட சாஃப்ட்னஸை அதிகமாக்கும். ஓகே, கிரேவி டெக்ஸ்டர் வந்துடுச்சு. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கிளறி விட்டால் தான் அது அடி பிடிக்காமல் அதே டேஸ்ட்லேயே இருக்கும். ஸோ இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறியாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு கொஞ்சம் காரம் தேவைப்படுது, அதனால் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு காரம் வேணும்னா மீடியம் காரம்னு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வச்சுருக்க பாதி எலுமிச்சம்பழத்தையும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ சிக்கன் கொஞ்சம் வெந்துருச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க கசகசா மசாலாவை கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். கசகசா மசாலாவை நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது தீஞ்சிடும். அதோட ஸ்மெல் உங்கள் சிக்கன் ஃபுல்லாக இறங்கிடும். ஓரளவுக்கு 75% குக் ஆன உடனே நீங்கள் கசகசா மசாலா ஆட் பண்ணிங்கன்னா அது டெக்ஸ்டரும் அதில் இருக்க டேஸ்ட்டும் உங்களுக்கு மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் அந்த டேஸ்ட்டு மாறாமல் இருக்கிறதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் இப்படியே கிளறி விட்டுட்டு
ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் இதை நீங்கள் கொதிக்க வச்சா போதும். அடி பிடிக்காமல் இருக்கணும். நீங்கள் ஒரு தடவையும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை அதை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் கிண்டிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நமக்கு சிக்கன் கிரேவி அந்த டெக்ஸ்டரும் நீங்கள் நினைக்கிற அந்த கன்சிஸ்டன்ட்டியும் வந்துடும். ஓகே, நம்ம கிரேவி ரெடியாகிட்டு இருக்கப்போ நம்ம தோட்டத்தில் போயிட்டு இருக்கிற எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் பிச்சுட்டு வரலாம். இப்போ தான் தோட்டத்தில் இருக்க மரத்தெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணாங்க. இது சீசன்றதுனால எலுமிச்சம்பழமும் கொஞ்சம் நிறையவே காய்ச்சிருக்கு. ஃபஸ்ட் டைமாக ரொம்ப நாள் கழித்து எல்லா மரத்துலையுமே எலுமிச்சம்பழம் எல்லா மரத்துலையுமே நல்லா காய வச்சுருக்கு. எல்லாமே நல்லா சைஸும் பெருசாகவே காய்ச்சிருக்கு. பாருங்க மக்களே, ஒரு கிளையிலுமே ஒரு சின்ன சின்ன பிரான்ச்லையுமே நிறைய எலுமிச்சம்பழம் காய்ச்சிருக்கு. இந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு எலுமிச்சம்பழம் எல்லா மரத்துலையுமே காய்ச்சிருக்கு. நம்ம வீட்டு தோட்டத்திலே கொஞ்சம் தேவையான காய்கறி செடி, கொஞ்சம் எலுமிச்சை மரம், இது மாதிரி தென்னை மரம் இதெல்லாம் வச்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் சுற்றி இருக்க கொஞ்சம் வேஸ்ட்டாக இருக்க இடம் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல யூஸ் ஆகுற மாதிரி செடி வளங்க. அது நாளைக்கு நீங்கள் எதுவும் ஒரு சில திங்ஸை கடையில் போய் வாங்காத அளவுக்கு உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு ஆர்கானிக்காக நம்ம வீட்டிலே விளைஞ்சி வர்றது நமக்கு எப்பயுமே நல்லாயிருக்கும். மக்களே, ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பிளேட்டிங்கில் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நீங்களும் இதே கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். நன்றி மக்களே.